வணக்கங்க. இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சிறிதளவு பட்டை, ஒரு கைப்பிடி அளவு புதினா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு தாளிச்சிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாங்க. இப்போ நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். அதுக்குள்ளே மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஒரு வதக்கிக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவி அந்த தண்ணியை அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே காயில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காயை உள்ளே கொட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடலாம். இப்போ உப்பு சரி பார்த்துட்டு மூடி போட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வெந்துருச்சு.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு அதை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு உங்களுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன், மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.